ஓம் சாந்தி. முரளி டேட் 16/12/2023. காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, அழிவற்ற சர்ஜனிடம் எதையும் மறைக்க கூடாது. தவறு நடந்துவிட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையெனில் சுமை அதிகரித்துக் கொண்டே செல்லும். அவதூறு செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: உண்மையான வருமானத்திற்கு ஆதாரம் என்ன? முன்னேற்றத்தில் ஏன் தடை ஏற்படுகிறது? பதில்: உண்மையான வருமானத்திற்கு ஆதாரம் படிப்பு. ஒருவேளை படிப்பு சரியாக படிக்கவில்லை எனில் உண்மையான வருமானம் செய்ய முடியாது. எப்பொழுது சரியான சகவாசம் இல்லையோ அப்பொழுதுதான் முன்னேற்றத்தில் தடை ஏற்படுகிறது. நல்லவர்களின் தொடர்பு முன்னேற்றம் செய்யும், தீயவர்களின் தொடர்பு கீழே தள்ளிவிடும் என்றும் கூறப்படுகிறது. சகவாசம் தவறாக இருந்தால் படிக்க மாட்டீர்கள், தோல்வியடைந்து விடுவீர்கள். சகவாசம்தான் ஒருவரையொருவர் பாதாளத்தில் தள்ளிவிடுகிறது. ஆகையால் நட்பில் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாடல்: நீ அன்பு கடலாக இருக்கின்றாய். ஓம் சாந்தி. எல்லையற்ற தந்தையின் மகிமையை குழந்தைகள் செய்கின்றனர். இது பக்தி மார்க்கத்தின் மகிமை. நல்ல குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது நேரடியாக தந்தையின் மகிமையை செய்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை வந்து நமக்கு ஞானம் கொடுத்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் அவர்தான் ஞான கடலானவர். இறைவனிடம் ஞானம் இருக்கிறது. அதைதான் இறை ஞானம் என்று கூறுகிறோம். பரமபிதா பரமாத்மா ஞானம் கொடுக்கக்கூடியவர். யாருக்கு? குழந்தைகளுக்கு. உங்களது மம்மாவிற்கு கல்வி கடவுள் என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆக அந்த ஜெகதம்பா கல்வி கடவுள் எனில் அவரது குழந்தைகளிடத்திலும் அதே ஞானம் இருக்கும் அல்லவா? கல்வி கடவுளுக்கு கடவுள் ஞானம் கொடுக்கிறார். ஆனால் யார் மூலமாக கொடுக்கின்றார்? இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஜெகதம்பா யார் என்பது உலகத்தினர்களுக்கு தெரியாது. ஜெகதம்பா ஒரே ஒருவராகத்தான் இருக்க முடியும் என்பதை குழந்தைகள் அறிவர். பல பெயர்கள் கொடுத்துவிட்டனர். பிரஜாபிதா பிரம்மா வாய் மூலம் ஞானம் கேட்டவர்தான் சரஸ்வதி என்பதை மனிதர்கள் அறியவில்லை. அவருக்கு ஞானம் கொடுப்பவர் கடவுள் ஆவார். சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்ற ஞானம் இறை தந்தை கொடுக்கிறார். தந்தை குழந்தைகளுக்கு ஞானம் கொடுத்திருந்தார். சரஸ்வதிக்கு எப்படி கிடைத்தது? கண்டிப்பாக பிரம்மா வாய்வழி வம்சத்தவர்களாக இருந்திருப்பார். ஞான கடலான பரமபிதா பரமாத்மா இந்த பிரம்மா வாயின் மூலம் சரஸ்வதிக்கு ஞானம் கொடுத்திருப்பார். அதே ஞானத்தை பிறகு மற்றவர்களுக்கும் கொடுத்திருக்க வேண்டும். இறை தந்தை கற்பிக்கின்றார் எனில் அவசியம் இறை தந்தையின் குழந்தைகள் மாஸ்டர் கடவுள் ஆகின்றனர் அல்லவா? அதனால்தான் கல்வி கடவுள் என்று பெயர் வைத்திருக்கின்றனர். நாம் மற்றும் நமது மம்மா ஞான கடலிடமிருந்து ஞானம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அவர்தான் கீதையின் கடவுள் என்று கூறப்படுகின்றார். பகவான் ஒரே ஒருவர்தான். எந்த ஒரு தேவதையோ அல்லது மனிதனோ பகவானாக ஆகிவிட முடியாது. கல்வி கடவுள் எனில் எந்த கல்வியாக இருக்கும்? ராஜயோகத்தின் கல்வி. இந்த எளிய ராஜயோகத்தின் கல்வியின் மூலம் கல்வி கடவுளாகிய சரஸ்வதியே பிறகு செல்வத்தின் கடவுளாகிய லக்ஷ்மி ஆகின்றார். கல்வி கடவுளுக்கு மகிமை இருக்கிறது என்றால் அவசியம் குழந்தைகளுக்கும் இருக்கிறது. பிரஜாபிதாவிற்கு அனைவரும் குழந்தைகள் ஆவர். மம்மாவின் குழந்தைகள் என்று கூறுவது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மாவின் கமலவாயின் குழந்தைகள் ஆவர். நீங்கள் அனைவரும் ஈஸ்வரிய குழந்தைகள் என்று நிச்சயம் செய்கிறீர்கள். ஈஸ்வரன் தந்தை கூறுகின்றார், நான் குழந்தைகளின் நேரில் முன்னால் தான் வருகிறேன். அவர்கள்தான் என்னை அறிவார்கள்.
ஆக ஜெகதம்பா கல்வி கடவுள் ஆவார். இது எளிய ராஜயோகத்தின் ஞானம் ஆகுமே தவிர சாஸ்திரங்களின் ஞானம் அல்ல. கடவுள் இவருக்கு ஞானம் கொடுத்திருக்கின்றார். மேலும் இவர் கல்வியின் தேவி என கூறப்படுகிறது. ஜெகதம்பா தாய் என்று கூறப்படுகிறார். பிறகு அடுத்த பிறப்பில் செல்வத்தின் கடவுள் லக்ஷ்மியாக ஆகின்றார். அவரிடத்தில்தான் மனிதர்கள் யாசிக்கின்றனர். ஆக தந்தையின் மூலம் ஜெகதம்பா ராஜயோகம் கற்று ஆஸ்தி அடைகின்றார் என்பது நிரூபணம் ஆகிறது. அவர்தான் கல்வி கடவுள் என்று கூறப்படுகின்றார். ஞானம்தான் வருமானத்திற்கான வழியாகும். இதுதான் உண்மையான வருமானம். இது சத்திய தந்தையின் மூலம் ஏற்படுகிறது. நீங்கள் இப்பொழுது வரிசை கிரமமாக உண்மையான வருமானம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை படிப்பு படிக்கவில்லை எனில் அவர்களுக்கு உண்மையான வருமானம் ஏற்படாது. சகவாசம் சரியாக இல்லை என்றால் படிக்க முடியாது, முன்னேற்றமும் ஏற்படாது. நல்லவர்களுடன் பழகுங்கள். கெட்ட தொடர்பு மூழ்க வைத்துவிடும். கெட்ட சகவாசத்துடன் இருப்பவர்கள் படிக்க மாட்டார்கள். பிறகு தோல்வி அடைந்துவிட்டு கடைசியில் அமர்ந்திருப்பார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை ஆசிரியர் அறிவார், தந்தை அறிந்திருக்க மாட்டார். ஆம், படிப்பு குறைவாக படுத்திருக்கிறார் என்பதை மட்டும் தந்தை புரிந்திருப்பார். நிச்சயம் தீய சகவாசத்தில் இருந்திருக்கிறார். அதன் காரணத்தினால்தான் தோல்வி அடைந்திருக்கிறார். தங்களுக்குள் அன்பு இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இருவரும் படிக்கவில்லை எனில் ஒருவரை ஒருவர் பாதாளத்தில் தள்ளிக் கொள்கின்றனர். இவர் படிப்பது கிடையாது, இவரை தனிமைப்படுத்த வேண்டும் என்று தந்தை நினைப்பார். படிப்பு இன்றி மனிதர்கள் புத்தியற்றவர்கள் என்று கூறப்படுகின்றனர். படிக்கிறார்கள் என்றால் புத்திசாலி என்று கூறுவர். பகவானின் வழிப்படி நடக்கவில்லை எனில் இவர் மாற்றான் தாய் குழந்தை என்று கூறப்படுவார். ஆனால் அவர்கள் அதன் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. யாராவது படிக்கவில்லை எனில் பிறகு பத்தீத்தத்திலும் பத்தீத்தமாகவே இருந்து விடுகின்றனர். தோல்வி அடைந்து ஓடிவிடுவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், ஆஹா ராவணனே, நீ எனது குழந்தைகளை விழுங்கி விடுகிறாய். எவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறாய். குழந்தைகள் சைத்தானின் வழிப்படி நடக்க ஆரம்பித்து விடுகின்றனர். ஸ்ரீமத் படி நடப்பது இல்லை. ஒவ்வொரு அடியிலும் நான் பாபாவின் வழிப்படி நடப்பேன் என்று தனக்குள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். யார் ஸ்ரீமத் படி நடக்கவில்லையோ அவர்களை அசுர வழிப்படி நடப்பவர்கள் என்றுதான் கூறலாம். இவர் அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது என்பதை பாபா புரிந்து கொள்கிறார். யாருக்கும் புரிய வைக்க முடியாது என்றால் ராவணனின் வசத்தில் இருக்கிறார் என்றுதான் கூறலாம். புத்தி தூய்மையாகும் அளவிற்கு யோகா கிடையாது. புத்தியின் யோகா நினைவு இருக்க வேண்டும். ஈஸ்வரிய குழந்தைகளின் நடத்தை மிக ராயலாக அரசனுக்குரியதாக இருக்க வேண்டும். பிறப்பு எடுத்ததுமே புத்திசாலியான ராஜாவாக யாரும் ஆகிவிட முடியாது. இதன் காரணத்தால் தான் பாபா கூறுகின்றார், 5 விகாரங்கள் என்ற ராவணன் மீது ஸ்ரீமத் மூலம் வெற்றி அடைய வேண்டும். யார் ஸ்ரீமத் படி நடக்கவில்லையோ அவர்கள் அசுர வழிப்படி இருக்கின்றனர் என்பதை பாபா புரிந்து கொள்வார். பிறகு சிலர் 5% ஸ்ரீமத் படி நடக்கின்றனர், சிலர் 10% நடக்கின்றனர். அதுவும் கணக்கு இருக்கின்றது தானே. ஆக ஜெகதம்பா ஒரே ஒருவர்தான். ஜெகதம்பா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தை சார்ந்தவர். மகள் சரஸ்வதி ஆவார். இது அவரது முழு பெயர். சரஸ்வதியிடம்தான் வீணை கொடுத்திருக்கின்றனர். இவர் கல்வி கடவுள் ஆவார். நிச்சயம் அவரது குழந்தைகளும் இருப்பர். அவர்களிடத்திலும் தம்பூரா இருக்க வேண்டும். மரத்தின் கீழ் சரஸ்வதி அமர்ந்திருப்பதை பாருங்கள். ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றார். பிறகு அவர் செல்வத்தின் கடவுள் லக்ஷ்மியாக ஆகின்றார். இதில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் வந்துவிடுகிறது. இதை பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை அவர் ஆவார். மம்மா சேவை செய்து கொண்டிருக்கின்றார். மம்மாவை எங்கேயாவது அழைக்கின்றனர் எனில் முதலில் மம்மாவின் தொழிலை அறிந்திருக்க வேண்டும்.
இவர் யார் என்ற ஞானம் முதலில் தேவை. உலகத்தினர் அறியவில்லை. கிருஷ்ணர் திட்டு வாங்கினார் என்று கூறுகின்றனர். ஆனால் இவ்வாறு இருக்கவே முடியாது. அனைவரையும் விட அதிக திட்டு வாங்குபவர் சிவபாபா. இரண்டாம் எண்ணில் திட்டு வாங்குபவர் பிரம்மா. கிருஷ்ணர் மற்றும் பிரம்மா. ஆனால் கிருஷ்ணரை திட்ட முடியாது. சரஸ்வதி கல்வி கடவுளாக இருக்கிறார். எதிர்காலத்தில் ராதையாக ஆகின்றார் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. சுயம்வரத்திற்கு பிறகு லக்ஷ்மியாக, செல்வத்தின் கடவுளாக ஆகின்றார். அதில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் வந்து விடுகிறது. புரிய வைப்பதற்கு உங்களுக்குள் மிகுந்த போதை இருக்க வேண்டும். மம்மா யார் என்பதை புரிய வைக்க வேண்டும். இவர் சரஸ்வதி, பிரம்மாவின் மகள், வாய் வழி வந்த வம்சம். பாரதவாசிகள் இதை எதையும் அறியவில்லை. ஞானமே கிடையாது. அதிக குருட்டு நம்பிக்கை இருக்கிறது. பாரதவாசிகள் மிகுந்த குருட்டு நம்பிக்கையில் இருக்கின்றனர். யாரை பூஜை செய்கிறோம் என்பதையும் அறியவில்லை. கிறிஸ்துவர்கள் தங்களது கிறிஸ்துவை அறிந்திருக்கின்றனர். குரு நானக் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்திருக்கிறார் என்பதை சீக்கியர் அறிவர். தங்களது தர்ம ஸ்தாபகர்களை அறிந்திருக்கின்றனர். பாரதவாசிகளாகிய இந்துக்கள் மட்டும்தான் அறியாமல் இருக்கின்றனர். குருட்டு நம்பிக்கையுடன் பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். தொழில் பற்றிய எதையும் அறியவில்லை. கல்பத்தின் ஆயுள் அதிகப்படுத்தி எழுதிய காரணத்தினால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்றவர்கள் பின் நாட்களில் வருகின்றனர். அவர்களுக்கு முன் இந்த தேவதைகள் இருந்திருப்பர். அவர்களும் இவ்வளவு காலம் இருந்திருப்பர். மற்ற அனைத்து தர்மத்தினர்களுக்கும் அரை கல்பம் ஏற்படுகிறது எனில் இந்த ஒரே ஒரு தர்மத்திற்கு அரை கல்பம் கொடுக்க வேண்டும். லட்சம் ஆண்டுகள் என்று கூற முடியாது. நீங்கள் ஜெகதம்பாவின் கோவிலுக்கு சென்று புரிய வைக்க வேண்டும். கல்வி கடவுளாகிய இவருக்கு கல்வியை கொடுத்தது யார்? கிருஷ்ணர் ஜெகதம்பாவிற்கு கல்வி கொடுத்தார் என்று கூற மாட்டார்கள். ஆனால் யாருக்கு நன்றாக பயிற்சி இருக்கிறதோ அவர்கள்தான் இதை புரிய வைக்க முடியும். சிலருக்கு தேக அபிமானம் அதிகம் இருக்கிறது. உற்றார் உறவினர்களின் யார் நினைவாவது வந்து கொண்டே இருக்கிறது. மற்றவர்களை நினைவு செய்தால் என்னை மறந்து விடுவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒருவரிடம் தொடர்பு ஏற்படுத்துவோம் என்று நீங்கள் பாடுகிறீர்கள். அவர் இப்பொழுது இங்கு அமர்ந்திருக்கிறார். பாபா, நாங்கள் உங்களுடையவர்களாக இருக்கிறோம். உங்களது வழிப்படி நடப்போம். பெயர் கெட்டு போகும்படியாக எந்த காரியமும் செய்ய மாட்டோம். பல குழந்தைகள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றனர். அதன் மூலம் பெயர் கெட்டுவிடுகிறது. மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத வரை திட்டிக் கொண்டுதான் இருப்பர். பெயரும் பிரபலமாகி இருக்கிறது. ஆஹா பிரபுவே, உங்களது லீலை என்று பாடியிருக்கிறீர்கள். ஆனால் குழந்தைகள்தான் புரிந்து கொள்ள முடியும். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நான் எந்த பலனும் எதிர்பாராமல் சேவை செய்கிறேன். அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறேன். பாரதத்தை தான் தங்க குருவியாக ஆக்குகிறேன். நம்பர் 1 உபகாரம் செய்பவனாக இருக்கிறேன். ஆனால் மனிதர்கள் என்னை சர்வ வியாபி என்று கூறி அதிகம் வசைபாடிவிட்டனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் ஞானம் கொடுக்கிறேன். ஆக இந்த ஞான யஜ்யத்தில் அசுர வம்சத்தின் பல விக்னங்கள் அவசியம் ஏற்படுகின்றன. எந்த குழந்தைகள் நன்றாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களது காரணத்தினால்தான் குப்பைகள் ஏற்படுகின்றன என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். நிந்தனை ஏற்படுத்துகின்றனர். சில குழந்தைகள் நன்றாக சேவை செய்கின்றனர். சிலர் தீங்கிழைக்கின்றனர். ஒரு புறம் சிலர் ஆக்கப்பூர்வமான காரியம் செய்கின்றனர். சிலர் கேடு விளைவிக்கும் காரியம் செய்கின்றனர். ஏனென்றால் ஞானம் கிடையாது. இங்கு சூரிய வம்சம், சந்திர வம்ச ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. யார் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். கருணை ஏற்படுகிறது அல்லவா? தந்தையினுடையவராக ஆகி ஆஸ்தி அடையவில்லை எனில் அவர் இருந்து என்ன பயன்? தந்தை கிடைத்திருக்கிறார் எனில் முழு முயற்சி செய்து ஆஸ்தி அடைய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தந்தையின் பெயர் கெட்டு போகும்படியான காரியம் எதுவும் செய்யக்கூடாது.
காமம், கோபம் மிக பெரிய எதிரி என்பதை தந்தை அறிவார். இவைகள் மூக்கு, காதை பிடித்து திருகிக் கொண்டே இருக்கிறது. திசை திருப்பி தவறு இழைக்க இருக்கிறது. இவ்வாறு ஏற்படும். இவைகளை கடந்து செல்ல வேண்டும். சிலர் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்கின்றனர். அனைத்து குழந்தைகளும் ஒன்று போல் கிடையாது. இருப்பினும் தந்தை எச்சரிக்கை செய்கின்றார், கவனமாக இருங்கள். இவ்வாறு தீய காரியங்கள் செய்து நிந்தனை செய்வித்தால் பதவி கீழானதாகிவிடும். பலசாலியிடம் மாயை பலசாலியாகி சண்டையிடும். தந்தையை நினைவு செய்து செய்து மாயையின் புயல் எங்கேயோ கொண்டு சென்று விடுகிறது. குழந்தைகள் உண்மை கூறுவது கிடையாது, வழியும் கேட்பது கிடையாது. அழிவற்ற டாக்டரிடம் எதையும் மறைக்க கூடாது. ஒருவேளை கூறவில்லை எனில் மேலும் அழுக்காக ஆகிவிடுவீர்கள். பாபா அனைத்தும் அறிந்தவர், அனைத்தும் புரிந்திருப்பார் என்று நினைக்காதீர்கள். நீங்கள் என்ன அவமரியாதை செய்தாலும் பாபாவிடம் வந்து கூறுங்கள், ஷோ பாபா, என் மூலம் இந்த தவறு ஏற்பட்டு விட்டது, மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்கவில்லை எனில் தவறு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது தன் மீது பாவ சுமையை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். கல்பம் கல்பத்திற்கும் தனது பதவியை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது உயர்ந்த பதவி உருவாக்கவில்லை எனில் கல்பம் கல்பத்திற்கும் இந்த நிலையே ஏற்படும். இது ஞானமாகும். முந்தைய கல்பத்தை போன்று ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பதை பாபா அறிவார். பாப்தாதா அதிகம் புரிந்து கொள்ள முடியும். இருப்பினும் இவர் மிக அன்பான குழந்தை ஆவார். தாய்மார்களின் மகிமையை அதிகப்படுத்த வேண்டும். தாய்மார்களை முன்வைக்க வேண்டும். அவர்களை முன்னால் அழைத்து செல்லுங்கள் என்று கோபியர்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. கோபியர்களும் அதிக சேவை செய்ய முடியும். சித்திரங்களை எடுத்துச் சென்று புரிய வையுங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், பிறகு திருமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, சங்கர். அவர்களிலும் உயர்ந்தவர் யார்? அனைவரும் பிரஜாபிதா என்று கூறுவர். அவர் மூலமாகத்தான் ஆஸ்தி கிடைக்கிறது. சங்கர் மற்றும் விஷ்ணுவை பிதா என்று கூறுவதில்லை. அவர்களிடமிருந்து எந்த ஆஸ்தியும் கிடைப்பதில்லை. இவர்தான் பிரஜாபிதா பிரம்மா என்று கூறப்படுகிறார். அவரிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கிறது? பிரம்மா சிவபாபாவின் குழந்தை. சிவபாபா ஞான கடல், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்பவர். ஆக நிச்சயமாக சிவபாபாவிடமிருந்து சொர்க்கத்திற்கான போதனைகள் கிடைக்கும். இது ராஜயோகத்திற்கான வழியாகும். பிரம்மா மூலம் தந்தை ஸ்ரீமத் கொடுக்கின்றார். இது தேவதை ஆகுவதற்காக ஸ்ரீமத். பிரம்மா குமாரியிலிருந்து ஸ்ரீ லக்ஷ்மி செல்வத்தின் கடவுள் ஆகிறார். இவர் பிரம்மா, அவர் தேவி தேவதை. நிராகார உலகில் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கின்றனர். குழந்தைகளுக்கு அதிகம் புரிய வைக்கின்றார். ஆனால் புரிந்து கொள்பவர்கள்தான் புரிந்து கொள்கின்றனர். மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையினால் சந்நியாசி, குருக்களின் சிஷ்யர்களாக ஆகின்றனர். அவர்களிடமிருந்து என்ன கிடைக்கும் என்பதையும் அறியவில்லை. பதவி அடைவர் என்பதை ஆசிரியர் அறிந்திருப்பார். மற்றபடி யாருடைய சிஷ்யர்களாக ஆகின்றார்களோ அவர்களிடமிருந்து என்ன பிராப்தி கிடைக்கும் என்பதை அறியவில்லை. இதுதான் குருட்டு நம்பிக்கை. பின்பற்றுபவர்களாக யாரும் கிடையாது. அவர்கள் யாரையும் அதுபோல ஆக்குவதும் இல்லை. நீங்கள் அவர்களை போன்று, அதாவது சந்நியாசிகளை போன்று ஆவதும் கிடையாது. லட்சியம் என்ன என்பதை யாரும் அறியவில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, கெட்ட சகவாசத்திலிருந்து சதா பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உண்மையான படிப்பு படித்து உண்மையான வருமானத்தின் சேமிப்பு சேமிக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு அடியிலும் பாபாவின் ஸ்ரீமத் படி நடப்பேன் என்று தனக்குள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். வரதானம், அனைத்து புகார்களின் ஃபைலை முடித்துவிட்டு சிறந்தவராக ஆகக்கூடிய கர்ம யோகி ஆகுக.
விளக்கம்: எப்படி ஆத்மா மற்றும் ஷரீரம் இணைந்து இருப்பதால் வாழ்க்கை என்பது உள்ளதோ, அப்படி கர்மம் மற்றும் யோகா இணைந்திருக்க வேண்டும். 2-3 மணி நேர யோகா செய்யக்கூடிய யோகி அல்ல, ஆனால் யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள். அப்பேற்பட்டவர்களின் யோகா தானாக மற்றும் சகஜமாக இருக்கும். உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கும்படியாக அவர்களுடைய யோகா துண்டிப்பதே இல்லை. அவர்கள் எவ்வித புகாரும் செய்வதற்கான அவசியமே இருக்காது. நினைவில் இருப்பதால் அனைத்து காரியங்களும் தானாகவே வெற்றிகரமானதாக ஆகிவிடுகின்றன. ஃபைன் ஆகுபவர்களுடைய அனைத்து ஃபைல்களும் முடிவடைந்து விடுகின்றது. ஏனென்றால் யோகி வாழ்க்கை அனைத்து பிராப்திகளின் வாழ்க்கையாகும். ஸ்லோகன்: ஒவ்வொரு சமயமும் செய்விக்கக்கூடிய தந்தையின் நினைவு இருந்தது என்றால் நிரந்தர யோகி ஆகிவிடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.